ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் 65 தான் செஞ்சுருந்தோம். நான் இது ஃபஸ்ட் டைமாக செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. சரி, உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ எடுத்தேன். வாங்க, இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்தலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்தோம்னா நல்லா கலர் கொடுக்கும், காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட ஒரு 1/4 லெமன் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ இதை நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊற வச்சுட்டேன். இது பொரிக்க தேவையான எண்ணெயை எடுத்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 6 to 7 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் 1/4 கிலோ சிக்கன் எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன். இது நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரும். சூப்பராக அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். மீடியம்லேருந்து சிம்முக்கு மாற்றி கூட ஒரு 5 to 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன், ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது காஷ்மீரி சில்லி சேர்த்ததால். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்.